ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பை வித் வர்ஷு. நான் உங்கள் வர்ஷு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நான் வந்து நியூ இயர் அன்றைக்கி கூட எதுவும் விஷ் பண்ணி நான் வீடியோ போடவே இல்லை. கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம். அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பூஜாஸ் கிச்சன் பார்த்துருந்தீங்கன்னா. அந்த சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தாங்களா, ஓகே அவங்கள கவனிக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம். அம்மா இருந்தால் அம்மா கவனிச்சிருப்பாங்க. அம்மா பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால நானும் அக்காவும் மட்டும் தான் சேர்ந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சா. ஸோ கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். அதனால தான் நியூ இயர் அன்றைக்கி கூட எதுவுமே விஷ் பண்ண முடியல உங்களுக்கு. அதனால தான் நான் இன்றைக்கி இப்போ விஷ் பண்ணிட்டேன், ஓகேவா. அதுக்கப்புறம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ. எஸ், நான் எந்த சாரீ கட்டின வீடியோ போட்டாலுமே, அக்கா நீங்கள் ப்ரீப்ளீட் எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அழகாக பண்ணுறீங்க, அழகாக சாரீ வேர் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி நான் வந்து ப்ரொஃபஷ்னலாலாம் கற்றுக்கல, எனக்கா தெரிஞ்சு யூடியூப் பார்த்து கற்றுக்கிறது தான். ஓகே, ரொம்ப வளவலலாம் பேச வேணாம், வீடியோக்குள்ளே போகலாமா. ஹலோ, நான் உங்கள் வர்ஷு. இன்றைக்கி நம்ம சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட கமெண்ட்ஸில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ. ப்ரீ ப்ளீட் பண்ண நான் எடுத்திருக்க சாரீ வந்து மதுரை சுங்குடி காட்டன் சாரீ. இந்த சாரீ நான் ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப லைட் வெயிட்டான சாரீ தான். ப்ளசண்ட்டான பிங்க் கலரில் பீகாக் பார்டர் வச்ச சாரீ தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். எந்த சாரீ எடுத்தாலுமே நீங்கள் இதே மெத்தடில் ப்ரீ ப்ளீட் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபர்ஸ்ட் சாரியை நல்லா விரிச்சிட்டு சாரியோட முந்தி பகுதியை எடுத்துக்கோங்க. சாரியோட பேக் சைட் நம்மள ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். உங்களுடைய பாடியை பொறுத்து எந்த லென்த்ல ப்ளீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட பாடிக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கு. இப்போ நான் அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நான் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ளீட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் நீட்டாக எடுக்க ட்ரை பண்ணுங்க. சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் வீடியோவில் காட்டுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் இதே போல் அழகாக சாரியை ப்ரீ ப்ளீட் பண்ணி கட்டலாம். நீங்கள் நிறைய வீடியோஸில் நான் சாரீ கட்டுறதை பார்த்து கேட்டிருக்கீங்க. அதனால தான் நான் அந்த வீடியோவே ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையும் கூட. அண்ட் பேக் டு அவர் ஒர்க். நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கும்போது சாரியை இது போல் உதறி எடுங்க. உதறி எடுக்கும்போது ப்ளீட்ஸ் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம ப்ளீட்ஸ் எடுத்தோம்ல, அதோட எண்டில் ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. பின் போட்டு செக்யூர் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி பின்னாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அப்புறமா பின்னை ரிமூவ் பண்ணாமல் விட்டாலும் அது அசிங்கமாக தெரியாது. இப்போ நான் செக்யூர் பண்ணுறது போலயே நீங்களும் உங்களோட சாரியோட எண்டில் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷ்னலாக ப்ரீ ப்ளீட் பண்ணுறவங்க அந்த டேபிள் கிளிப்பெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம பின் போட்ட எண்டை பாயிண்ட்டாக வச்சுட்டு அதே போல் கீழே அழகாக அந்த ப்ளீட்ஸை அடுக்கிக்கோங்க. ப்ளீட்ஸ் கரெக்டாக அடுக்கிட்டு சாரியை டேபிளில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண ப்ளீட்ஸ்க்கு ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இதே போல் உங்கள் முந்தி எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த் வரைக்கும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டு இதே போல் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. பின்னாடி முந்தி பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்காக நான் ஒரு 4 பின் கிட்ட செக்யூர் பண்ணி போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கார்னரில் ஒரு பின் போட்டோம், அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு பின் போட்டோம். இப்போ நான் போடுறது 3rd பின். இப்போ நான் போட போகிறது வந்து 4th பின். டோட்டலாக நான் 4 பின்ஸ் போட்டு முந்தியோட ப்ளீட்ஸை செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். முந்தியில் பின் போட்டு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இப்போ சாரீ எடுத்து உங்கள் மேலே போட்டு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு முந்தி வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு முந்தி விடுங்க. எனக்கு எவ்வளோ லென்த்துக்கு முந்தி வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் விட்டுட்டேன். லென்த் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டு கூட பாருங்கள். என்னோட ஹைட் அண்ட் பாடி சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு இந்த லென்த் வந்து கரெக்டாக இருக்குது. உங்கள் ஹைட் அண்ட் பாடி சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு லென்த் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படியே நீங்கள் அழகாக சாரீ எடுத்து டேபிளில் போடுங்க. டேபிளில் போட்டுட்டு வந்திருக்க ப்ளீட்ஸை அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அரேஞ்ச் பண்ண ப்ளீட்ஸை அயன் பண்ணிக்கோங்க. எனக்கு 7 ப்ளீட்ஸ் வந்துச்சு. நான் வீடியோவில் காட்டுறதை அப்படியே ஃபாலோ பண்ணி அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ப்ளீட்ஸ் வச்ச சாரியை மேலே போட்டு பாருங்கள். இந்த ஸ்டெப் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, மேலே அழகாக ப்ளீட்ஸ் வச்சாச்சு, கீழே கொசுவும் வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம் நம்ம. இப்போ நம்ம டாப் ஃப்ளீட் எடுத்தோம் இல்லையா, அதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு சுத்து கொண்டுட்டு வாங்க. நம்ம பெல்லி கிட்ட பாயிண்ட் வச்சுட்டு அங்கேருந்து 1 இன்ச் தள்ளி பின் போட்டுக்கோங்க. இன்னொரு பின்னும் போட போகிறோம். அது வந்து சாரியோட எண்ட் பாயிண்ட், அதாவது நம்ம சாரியை சொருகி எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஒரு சுத்து எடுத்துகிட்டு வாங்க. ஒரு சுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பெல்லி பாயிண்டில் வச்சு அங்கேருந்து 1 இன்ச் தள்ளி ஒரு பின் போட்டுக்கோங்க. இந்த ப்ளீட் நான் எதுக்கு பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம டவுன் ஃப்ளீட் எடுக்க போகிறோம். டவுன் ஃப்ளீட் எடுக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு அடையாளமாக நான் 2 இடத்துல பின் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல வீடியோவை கொஞ்சம் ஷார்ப்பாக பாருங்கள். ஸோ தட் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பின் போட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் போட்ட பின்னுக்கும் செகண்ட் போட்ட பின்னுக்கும் இருக்கிற லென்த்தில் தான் நம்ம இப்போ டவுன் ஃப்ளீட் எடுக்க போகிறோம். இப்போ புரியுதா நம்ம எதுக்கு பின் போட்டோன்னு? இப்போ நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் பின்னுக்கும் செகண்ட் பின்னுக்கும் இருக்கிற லென்த்தில் நான் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பின்க்கு இருக்கிற லென்த்தில் இப்போ ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. அதை நீங்கள் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு கீழேயும் ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழேயும் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ சாரியை தூக்கி டேபிளில் போட்டுட்டு நம்ம அழகாக ப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதை கசங்காமல் அயன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். டவுன் ஃப்ளீட் வச்சோம் இல்லையா, அது பக்கத்துலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாரீ இருக்கும். அதை எடுத்து ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டு அழகாக பாக்ஸ் ஷேப்பில் மடித்து வச்சுக்கோங்க. இப்போ முன்னாடி இருக்க டாப் ஃப்ளீட்டை எடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு மடி, அந்த பக்கம் ஒரு மடி, அவ்வளோதான். என்னுடைய சிம்பிளான ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாலாம் பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். நான் யூடியூப் பார்த்து தான் ப்ரீ ப்ளீட் பண்ண கற்றுக்கிட்டேன். எனக்கு இதுதான் அவ்வளோ அழகான லுக் கொடுக்கும் நான் சாரீ வியர் பண்ணால். அண்ட் டிஸ்க்ளைமர் பா, திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் பிகினர்ஸ், நாட் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். அண்ட் என்ன மாதிரி யூடியூப் பார்த்து சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ண கற்றுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. எனக்கு ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.